பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யெப்தா அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கீலேயாத்தியனான யெப்தா பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆனால் கீலேத்தியர்கள், உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். அவன் ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். அங்கே வீணரான மனுஷரோடு கூடிக்கொண்டு யுத்தங்களுக்கு செல்லுவான். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். எனவே கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவாக நின்று கேட்பாராக என்றார்கள். உடனே யெப்தா அவர்களோடு போய் கர்த்தருடைய சந்நிதியிலே காரியத்தை சொல்லிவிட்டு, அதாவது ஜெபித்து விட்டு போருக்கு சென்றான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்ட யெப்தா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். தன்னால் எதுவும் முடியாது, எல்லாமே கர்த்தர்தான் என்று அவன் அறிந்திருந்தான். மேலும் என் பலனும் என் பராக்கிரமும் கர்த்தர்தான் என்று அறிந்திருந்ததால் தான் கீலேயாத்தியர்களிடம், கர்த்தர் பகைவர்களை என்னிடம் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்கள் தலைவராக வைப்பீர்களா என்று கேட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு வழி இல்லாமல், உதவி இல்லாமல், அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். நாம் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், யாவராலும் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும், நாம் இருக்கிற இடத்தில் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் ஆதாரம், அவரே என் பராக்கிரமும் என் அடையாளமும் அவரே என்று கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தோமானால், நம்மை விரட்டினவர்களும் ஒதுக்கினவர்களும் வெறுத்தவர்களும் தேடி வந்து அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு தலைவனாய் இருக்கும்படி, அதாவது உதவி செய்கிறவனாய் இருக்கும்படி கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் எப்போதும் எந்நேரமும் கர்த்தரை மட்டுமே சார்ந்து அவரையே முன்னிலைப்படுத்தி வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும், எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நாங்கள் உம்மையே சார்ந்திருக்க, நீரே எங்கள் புகலிடம், எங்கள் தஞ்சம் என்று உம்மையே அண்டி வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட நாட்களில் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.